வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி லெசன் நம்பர் 1 உலோகவியல் தமிழ் மீடியம் பகுதியில் 1.2 தாதுக்களை அடர்ப்பித்தல் இந்த டைட்டில் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மண்ணிலிருந்து தாதுக்களை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தாதுக்கள் கூட நிச்சயமாக மாசுக்கள் இருக்கும். இந்த மாசுக்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பாறை போன்ற கல் மாதிரியான பொருட்கள் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துகள்கள் போன்ற மண் மாசுகள் காணப்படும். இதெல்லாம் இரண்டரை கலந்தது தான் மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிற மாசு உள்ள தாது. இந்த தாதுல இருக்கிற இந்த மாசுக்கள் எல்லாத்தையும் நம்ம கனிம கழிவுகள் கேங்கு அப்படின்னு சொல்கிறோம். இதை நீக்கிறதுக்காக தான், அதாவது இந்த கனிம கழிவுகளை மாசுக்களை நீக்கிறது தான் இந்த தலைப்பு. ஓகேவா? பொதுவாக உலோகவியலில் ஃபஸ்ட்டு செயல்முறையே, அதாவது முதல் படியே பார்த்திங்கன்னா இந்த தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிறது தான். இந்த செயல்முறை பொதுவாக அடர்ப்பித்தல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அடர்ப்பித்தல் முறையை செய்கிறதுனால மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம்ல, நமக்கு தேவையான தனிமம், அந்த தனிமம் அடங்கியுள்ள சேர்மம் அல்லது அந்த தனிமமே நேரடியாக அதனுடைய செறிவு அதிகரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம நிகர மாற்றமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம அடர்ப்பித்தல் செய்கிறதுக்கு பல்வேறு முறைகளை பயன்படுத்துகிறோம். இதில் என்னென்ன தன்மை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பாருங்கள், தாதுக்களோட தன்மை, அதாவது இது எந்த அளவுக்கு வேதிவினை புரியும், மந்தத்தன்மை இருக்கா, நன்றாக வேதிவினை புரியுமா அப்படிங்கிற தன்மையில் நம்ம அடர்ப்பித்தல் மெத்தடை செலக்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இன்னொரு பாயிண்ட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அதில் இருக்கிற மாசு. பொதுவாக தாது அப்படிங்கும்போது இது மாசுவோட தான் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இந்த ரெண்டாவது பாயிண்டில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தாது அல்லது மாசுவோட எடை. ஸோ எடைன்னு பார்க்கும்போது மாசுவுக்கு எடை அதிகமாக இருக்கா அல்லது தாதுவுக்கு எடை அதிகமாக இருக்கா, இதன் அடிப்படையில் நம்ம அடர்ப்பித்தல் முறையை செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அடர்ப்பித்தல் செய்யும் பொழுது அதில் வர கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதிக்குமா, இந்த தன்மையை பொறுத்தும் அடர்ப்பித்தல் முறையை செலக்ட் பண்ணுறோம். அல்லது மிக பொருத்தமான அடர்ப்பித்தல் முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 பண்புகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பல்வேறு முறைகள் இருக்குது. அதாவது தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், தாதுக்களை அடர்ப்பித்தல் 1.2ல் 1.2.1 புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா நுரை மிதப்பு முறை 1.2.2. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேதி கழுவுதல். இந்த வேதி கழுவுதலுக்குள்ளே ஒரு 5 முறை இருக்குது. சயனைடு வேதி கழுவுதல், அணைவினை ஒடுக்குவதன் மூலம் தேவைப்படும் உலோகத்தினை பெறுதல், அமோனியா வேதி கழுவுதல், கார வேதி கழுவுதல், அமில வேதி கழுவுதல், கடைசியாக 1.2.4 காந்த பிரிப்பு முறை. ஸோ இந்த மாதிரியான முறைகளை பயன்படுத்தி நம்ம தாதுக்களை அடர்ப்பித்தல் செய்கிறோம். இதற்கான இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே சொல்லியிருக்கிற எல்லா தலைப்புக்கும் நம்ம சேனலில் தனித்தனி வீடியோ இருக்கும். அந்த வீடியோக்களுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.